ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களினுடைய இல்லத்திற்கு நேற்று இந்த தாயானவள் நான் சென்றிருந்தேன். என் தங்க குழந்தையே, அங்கு நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பாக இருந்தது. நான் எதற்காக முதலில் அங்கு சென்றேன், அங்கு என்ன நடந்தது என்பதனை எல்லாம் இந்த தாயானவள் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். அம்மா சொல்லி முடிக்கும் பொழுது இந்த செய்தியை உனக்கு நான் எதற்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதனை எல்லாம் நீயாகவே புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, முதலில் இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? எந்த விஷயமாக இருந்தாலுமே இந்த அம்மா காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதையுமே நடத்துவது கிடையாது. காரணம் இல்லாமல் எதையுமே நான் உன்னிடத்தில் சொல்வதும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்களானது மிகவும் முக்கியமானது என்பதனை நீ மறந்துவிடாதே. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தேடி வருவதை நீ அவ்வளவு அலட்சியமாக எண்ணிவிடாதே. உன்னுடைய நன்மைக்கானது என்பதனையும் உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதனையும் நீயாகவே புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய அன்பினை நீயாக புரிந்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, உனக்கு கண்ணீர் வர வேண்டும், உன்னுடைய பலவீனம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்களே அதிக அளவில் உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தார்கள் அல்லவா? என் தங்க குழந்தையே, அவர்களினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை அதிக அளவில் வேதனைப்பட்டுவிட்டது. எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை கண்ணீர்தானே உனக்கு முண்டி எடுத்துக்கொண்டு வருகின்றது, இதுதான் உன்னுடைய பலவீனம் என்று அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அல்லவா? அதன் காரணமாகத்தான் அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு சோதனைகளை கொடுத்து உன்னினுடைய மனதை காயப்படுத்தி விடுகின்றார்கள். என் செல்ல குழந்தையே, இனிமேலும் உனக்கு இது போன்ற காயங்களை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று துணிந்தும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை அவர்கள் கொடுத்த காயங்கள் எல்லாம் ஆறாத வடுவாக மனதிலே இருக்கும் பொழுது இன்னும் அவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது மனிதாபிமானமற்ற ஒரு செயல் அல்லவா? உன்னுடைய கண்ணீரை காண்பதுதானே அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்து வருகின்றது. உனக்கு ஆரம்பத்திலே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து பழகியவர்கள்தான் இப்பொழுது மிகப்பெரிய துரோகங்களை எல்லாம் செய்துவிட்டு அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்கள் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சும் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது வேறொரு பேச்சுமாகத்தான் இவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வரும் பொழுது இவர்களோடு தான் நாம் இத்தனை காலமும் உண்மையான அன்போடு பழகி கொண்டிருந்தோமா என்று உனக்கு மிகுந்த மனவேதனை ஏற்பட்டு விடுகின்றது அல்லவா? என் பிள்ளையினுடைய கண்ணீருக்கு பாதி காரணம் தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்துதான். என் தங்க குழந்தையே, இவ்வளவு நாளும் நம்மோடு இருந்து கொண்டு இப்படி ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை கூட தெரிந்து கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியாத ஒரு முட்டாளாக இருந்துவிட்டோமோ என்றுதான் நீ கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, நீ வெள்ளந்தி மனிதனை கொண்டிருக்கின்றாய். மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன நோக்கத்தோடு பேசுகிறார்கள், யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதையெல்லாம் உடனே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யாராவது உன்னிடத்திலே நல்ல வார்த்தைகளை பேசிவிட்டால் உடனே அவர்களை எல்லாம் நீ நம்பிவிடுகின்றாய். அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் அவர்களிடத்திலேயே பகிர்ந்து கொண்டு உன்னுடைய குறைகளை சொல்வதற்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டார்கள் என்று நம்பியும் விடுகின்றாய். என் குழந்தையே, அதன் காரணமாகத்தான் இப்பொழுது இத்தனை பிரச்சனைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் உனக்கு இந்த தாயானவள் ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனை எண்ணிக்கொண்டுதான் என்னை தேடி நீ வரும்பொழுதெல்லாம் இதுவரை நான் உனக்கு ஆறுதலை சொல்லிக் கொண்டிருந்தேன். இவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லை மீறி சென்று விட்டதனால்தான் அவர்களினுடைய இல்லத்திற்கே நான் நேரடியாக சென்று விட்டேன். என் தங்க குழந்தையே, ஒருவரை ஒரு முறை தெரியாமல் காயப்படுத்தி விட்டால் மன்னித்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே தவறினை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அவர்களை மன்னிக்க கூடாது
அல்லவா? அவர்களுக்கான தண்டனையை கிடைக்கும் அல்லவா? இதையெல்லாம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துவிட்டு வரலாம் என்றுதான் உன் தாயானவள் அங்கு நான் சென்றிருந்தேன். ஆனால் என் அன்பு குழந்தையே, அங்கு நான் கண்ட காட்சியானது வேறு விதமாகத்தான் இருந்தது. அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் செய்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. ஏன் தெரியுமா? நான் அங்கு சென்றபோது அவர்கள் குடும்பமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் பல மடங்கு அதுவே நமக்கு திரும்ப வரும் என்பதனை உணராமல் இப்பொழுது புதிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டிருக்கின்றோம். நாம் செய்த சில விஷயங்கள் தான் இன்று நமக்கே தீவினையாக வந்திருக்கின்றது. மற்றவர்கள் கண்ணீர் சிந்துவதை பார்த்து சந்தோஷப்பட்டதோடு மட்டுமல்லாமல் காயப்படுத்தி கொண்டே இருந்ததற்கு இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இதே நிலைமை வந்துவிட்டது. பார்த்தீர்களா? என்ன இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி இதையெல்லாம் செய்திருக்க கூடாது என்று அவர்களாகவே இதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள். தனக்கு வந்த கஷ்டங்களை எண்ணியும் அங்கே மனவேதனைகள் பட்டு கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் எதுவும் அறியாமல் நம்மீது உண்மையான அன்பு செலுத்திய ஒருவருக்கு நாம் செய்த துரோகம்தான் நமக்கு நிச்சயமாக தண்டனையாக இது கிடைத்திருக்கின்றது. நாம் செய்த பாவத்திற்கான பலனைத்தான் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இனிமேலும் இது போன்ற தவறுகளை எல்லாம் ஒருபொழுதும் செய்துவிடக்கூடாது. தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது. தெய்வம்தான் நம் வாழ்க்கையில் நமக்காக இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்திருக்கின்றது. இதையெல்லாம் நாம் இப்படி அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். தினம் தினம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாவத்தை நாம் எங்கே சென்று கழிப்பது என்று அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அது மட்டுமல்ல, உனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கு உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்க வேண்டும் என்றும் அங்கே அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். நானும் அங்கே அவர்களை பழிவாங்குவதற்கும் அவர்கள் செய்த தவறுக்கும் தண்டனையை கொடுப்பதற்கும் தான் சென்றிருந்தேன். ஆனால் அங்கே இப்படி நடக்கும் என்று ஒரு துளியளவும் நான் எதிர்பார்க்கவில்லை. என் தங்க குழந்தையே, இப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் அதற்கு வழி இல்லாமல் அவர்களை மன்னிக்கும் ஒரு மனநிலையும் எனக்கு வந்துவிட்டது. என் செல்ல குழந்தையே, அவர்களின் மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு விருப்பத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அது என்ன தெரியுமா? அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இதற்கு மேலும் நாம் எந்த ஒரு தவறுகளும் செய்துவிடக்கூடாது. அப்படி செய்தோமானால் தெய்வம் நம்மை ஒருபொழுதும் விட்டுவிடாது என்பதனை அவர்களாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். என் தங்க குழந்தையே, எல்லா தவறுகளையும் யாரோ செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களை பழிவாங்கி கொண்டே இருந்தால் கூட பரவாயில்லை. நம்மீதே தவறு இருக்கும் பொழுது அதை நாம் தானே திருத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருக்கின்ற நம்மை நம்பிக்கொண்டிருப்பவர்கள் எத்தனை பெரிய துரோகத்தை இப்படி யோசிக்காமல் செய்துவிட்டோமே என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த கண்ணீர் உண்மையானதா அல்லது இதுவும் தெய்வத்தை ஏமாற்றுவதற்கு இவர்கள் போடுகின்ற நாடகமா என்ற சந்தேகமும் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அம்மா, அதையும் நன்றாக சோதித்து பார்த்துவிட்டுதான் என் பிள்ளையே, எல்லா சோதனைகளையும் நான் செய்து முடித்து விட்ட பிறகுதான் அவர்கள் இந்த உண்மையினை எல்லாம் உணர்ந்தும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தும் அவர்கள் திருத்திக் கொள்ளுமாறு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதனை நான் புரிந்து கொண்டேன். என் செல்லமே, வாழ்க்கையில் எல்லோருக்கும் திருந்துவதற்கான ஒரு காலகட்டம் இருக்கும். அப்போதும் அவர்கள் எல்லாம் திருந்தவில்லை என்றால் அவர்கள் வாழ்நாள் முடியும் வரை இந்த பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டேதான் இருப்பார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தான் தவறு செய்வதும் இயல்புதான். மனிதர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறுகளை இயல்பாக செய்து விடுகின்றார்கள். ஆனால் அது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகுதான் அந்த பாதையிலிருந்து மீண்டு வந்துவிட வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய வேதனைகளும் சோதனைகளும் யார் தடுத்தாலும் அதனை நிறுத்திவிட முடியாது. எத்தனை தெய்வங்களை வழங்கினாலும் அதுவெல்லாம் மனதிற்குள்ளே கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான். ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகத்தான் இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் திருப்பம் ஒன்று
வரப்போகின்றது. அந்த திருப்பத்தை உன் தாயானவள் நான் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, அதனால் ஏற்பட போகின்ற விளைவுகள் நீ நிச்சயமாக எதிர்பார்க்காத அளவிற்கு பயங்கரமாக இருக்க போகின்றது. பயங்கரம் என்றால் நான் சொல்வது அதனுடைய விளைவுகள் உனக்கு அதிகமாக இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு பல நன்மைகளை அது தரப்போகின்றது என்பதனை உன் அம்மா நான் இன்று உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன். என் தங்கமே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவர்களிடமிருந்துதான் பதிலை உனக்கு பெற்றுத்தரப் போகின்றேன். என் செல்லமே, நீ நினைத்ததை விட இனி உனக்கான காலங்கள் எல்லாம் நல்ல காலங்களாக இருக்க போகின்றது. இனி ஒரு நாளும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னிடத்தில் நெருங்க விட மாட்டேன். உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தும் நேரம் வந்துவிட்டது. உன் தாயானவள் யாரையும் தண்டிக்கும் குணம் எனக்கு இல்லை. அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் நான் தண்டித்து விட மாட்டேன். எல்லோரையும் திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன். என் தங்கமே, சிலரை எவ்வளவுதான் நான் எடுத்து சொன்னாலும், சில விஷயங்களில் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் அவர்களின் பிறவி குணத்தை மாற்றுவது என்பது இயலாத காரியம். அதனால்தான் அவர்களுக்கு எதை எடுத்து சொன்னாலும் அவர்களால் அதனை புரிந்து கொள்ள முடியாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து சூழ்ச்சி என்னும் வலைக்குள் சிக்கிக்கொண்டு அவர்கள் கஷ்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் கஷ்டப்படுத்துகிறார்கள். அதை வேண்டுமென்றே செய்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு சில நாட்களில் அவர்களுக்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தண்டனையை வழங்குகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும். நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை. நீ அதை நினைத்து மற்றவர்கள் உன்னை பேசுகின்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் செவிசாய்த்து நீயே உன்னை வருத்தி கொண்டு இருக்காதே. உன்னை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய தேவை என்ன என்பதை மட்டும் சொல்ல வேண்டும். உன்னிடத்தில் என்ன இல்லை, உனக்கு என்ன கஷ்டங்கள் என்பதனை யார் உன்னை நிச்சயமாக புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பை உணர்ந்து கொண்டு உன்னோடு பழகுகின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ வெளிப்படையாக சொல்ல வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் மதிக்கின்றார்களோ, உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிப்பு கொடுத்து கேட்கின்றார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய கனவு என்ன என்பதனை நீ சொல்ல வேண்டும். நீ எதிர்காலத்தில் என்னவாக ஆக வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை அவர்களிடத்தில் மட்டுமே நீ சொல்ல வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளுக்கு யார் மதிப்பு கொடுத்து உன்னிடத்தில் பேசுகிறார்களோ, உன்னுடைய வார்த்தைகளை கேட்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் மீறி நீ உன் வார்த்தைகளை மதிக்காதவர்களிடம் நீ சென்று சொல்வாயானால் உனக்கு வருத்தம்தான் மிச்சமாகும். அதனை என் குழந்தையே நீ ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அதுபோல உன் மீது யார் ஒருவருக்கு உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கின்றதோ அவரிடம் நீ உன் மனதில் இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் மறைக்காமல் நீ சொல்லலாம். ஏனென்றால் அவருக்கு உன்மேல் இருக்கின்ற உண்மையான அன்பு நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பது மட்டுமல்லாமல் உனக்கு வேகத்தையும் கொடுக்கும். என் பிள்ளையே, நீ விழும்போது விழுகின்ற வேகத்தை விட அந்த இடத்திலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு எழுந்திருக்கின்ற வேகம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக உன்னை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. நீ அந்த வேகமாக எழுந்திருப்பது என்பது யாரையும் தோற்கடிப்பதற்காக அல்ல. உன்னை பார்த்தாலே அவர்கள் பயந்து ஓட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். என் குழந்தையே, உன்னை பார்த்து நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு தெரியாது என்று நினைத்து உன் பின்னால் நின்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நீ கவனித்து விடுவாய். நம்மை பார்த்துதான் ஏதோ சொல்லி சிரிக்கின்றார்கள் என்று மனம் நொந்து நீ செய்கின்ற வேளையில் பின்னெடுத்து விட்டால் அங்கே நீதான் நஷ்டப்படுவாய். அங்கே நீதான் உன் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றாய். அதே சமயத்தில் எப்பொழுது உன்னை பார்த்து மற்றவர்கள்
சிரிக்கின்றார்களோ அதை கண்டு கொள்ளாமல் நம் காரியத்தில் மட்டுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அடுத்த அடியினை எடுத்து எப்பொழுது வைக்கின்றாயோ அப்பொழுது அங்கே முதலில் நீ உன்னுடைய வாழ்க்கையை வென்று காட்ட ஆரம்பித்து விடுவாய். ஆரம்பத்தில் உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் இது எல்லாம் நமக்கு தேவையா? அவர் எப்படி இருந்தால் நமக்கென்ன? இது நமக்கு தேவையில்லாத வேலை, நம்முடைய பிரச்சனைகளே அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள். முதலில் அவர்கள் சொல்வதை கேட்டு அங்கேயே நின்று விடாதே. அதன் பிறகு நீ எந்த எல்லைக்கு செல்கின்றாயோ, நீ உன் வாழ்க்கையில் எந்த உச்சத்தை தொட நினைக்கின்றாயோ அதை கண்டு எவன் உன்னை பார்த்து சிரித்தானோ, எவன் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றானோ, எவன் உன்னை பார்த்து கேள்விகள் கேட்கின்றானோ அவனெல்லாம் உன்னை பார்த்து பயந்து நிற்பான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்க குழந்தையே. ஏனென்றால் உன்னுடைய அந்தஸ்தானது இந்த சமுதாயத்தில் உயர்ந்து இருக்கும். அதற்கு உன்னிடத்திலே வெற்றி வேண்டும். நீ எதையும் கண்டுகொள்ளாமல் உன்னுடைய பாதையில் நீ நடந்து கொண்டிருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதனை மறந்துவிடாதே. நீ அவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இறுதியில் அந்த பொறாமை அவர்களுக்கு நீ வாழ்ந்து காட்டுகின்ற விதத்தை பார்த்து அவரினுடைய குணங்கள் ஒவ்வொன்றாக மாறும், அவர்களினுடைய எண்ணங்கள் மாறும். அதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவரை போலத்தான் வாழ வேண்டும், இவரை போலத்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும், இவர் எப்படி இலக்கை அடைகின்றார்களோ அதே போல நாமும் இலக்கை அடைய வேண்டும் என்ற உறுதி நமக்குள் இருந்து நிச்சயமாக நாமும் இந்த வாழ்க்கையை வென்று காட்டிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை அவர்களுக்குள் நிச்சயமாக நீ விதைக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே. மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் எப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை வைத்து கொண்டு உன்னுடைய பாதையில் மட்டும் நீ நல்லபடியாக முன்னேறி செல்ல வேண்டும். அப்பொழுது உன்னை வெல்ல யாராலும் முடியாது என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. இந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் எதையோ தேடி அலைந்தாலும் அவனுக்கு இந்த வாழ்க்கையில் ஓடி ஓடி அலைந்து எத்தனை கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து இறுதியில் தேவைப்படுவது நிம்மதியோடு மன அமைதியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நீ எந்த தொழிலை செய்கின்றாய், எப்படி செய்கின்றாய் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. செய்யும் தொழிலை மனநிறைவோடு மகிழ்ச்சியாக செய்தாலே போதும். நிச்சயமாக நாளை என்பது உன் கைகளில் இருக்கும். நாம் இந்த தொழிலை செய்தால் அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நினைப்பானோ என்றெல்லாம் உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. செய்யும் தொழில் நேர்மையான தொழிலாக இருந்தால் அது எந்த தொழிலாக இருந்தாலுமே நீ தைரியமாக செய்யலாம். யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. உன்னுடைய உழைப்பிற்கான பலன் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை வந்து சேரும். அது உன்னை வந்து சேரும் பொழுது உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து செல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே. உன்னோடு உனக்கு எப்பொழுதுமே ஊக்கம் தருபவர்கள் உன் தாயானவள் போல யார் உன்னோடு இருக்கிறார்களோ, உனக்கு எப்பொழுதும் நீ செய்கின்ற காரியங்களில் நல்ல காரியங்களுக்கு ஊக்கம் தந்து உன்னை உற்சாகப்படுத்துகிறார்களோ அது போன்றவர்களை நீ வாழ்க்கையில் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது காலமும் ஒரு காலமும் இருக்காது என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. நீ கண்ணீர் விட்ட விஷயம் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொண்டு வரப்போகின்றது. இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னை எதிர்க்க எவனும் இல்லை என்கின்ற ஒரு நிலையை உன் தாயானவள் நான் உருவாக்கி தருகின்றேன். நீ அவர்கள் செய்ய செய்ய திரும்பவும் அவர்களிடத்திலேயே சென்று சேர்வதால் தான் உன்னை மீண்டும் மீண்டும் அலைக்கழைக்க பார்க்கிறார்கள், உன்னை குறை சொல்ல பார்க்கிறார்கள். அவர்களை நீ செய்வது போலவே பழிவாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் என்னுடைய தங்கமே. உன் செயலில் நீ அதனை செய்து காட்ட வேண்டும். உன்னுடைய செயலின் மூலமாக என் குழந்தையே நீ யார் என்பதனை அவர்களுக்கு காட்டிவிட வேண்டும். வாழ்க்கையில் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாலும் எந்த நிலையில் இருக்கிறாய் என்பது அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனையாகும். நீ அடைய போகின்ற இடத்தை பார்த்து அவர்கள் வயிறெறிந்து வெந்து விடுவார்கள். நீ அது போன்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட வேண்டும் என் தங்கமே. இந்த உலகத்தை ஒருவரை பார்த்து பொறாமைப்பட்டு அதன் மூலமாக மற்றவர்கள் காயப்படுத்துகின்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் ஒருபொழுதும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பதனை மட்டும் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும்.